ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் தரமான டாப் 5 பெஸ்ட் டிடெக்டிவ் மூவிஸ்க்கான பார்ட் 4 லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் மற்ற வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோஸையுமே செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி பிளிட்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் எலியட் லெஸ்டர். இந்த மூவி 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, ஒரு சீரியல் கில்லர் வரிசையா போலீஸை மட்டுமே குறி வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த சீரியல் கில்லரை எப்படியாச்சும் பிடிக்கணுங்கிற இக்கட்டான நிலையில டிடெக்டிவான நம்ம ஹீரோ ஜேசன் ஸ்டேத்தம் களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த படத்தை பிளிட்ஸுங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஹீரோவா வர ஜேசன் ஸ்டேத்தம் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டருக்கு சூப்பராகவே மேட்ச் ஆயிருக்காரு. ஆனா படத்துல நெகட்டிவ் ரோல் நடிச்ச ஆக்டர் தான் ஹீரோவை விட அதிகமான இடங்கள்ல ஸ்கோர் பண்றாரு. அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் வில்லன் கிட்ட இருந்து. படத்தோட ஸ்கிரீன் பிளேவுமே எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்காத மாதிரி சூப்பராகவே நரேட் பண்ணிருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி ரெட்ரிபியூஷன். இந்த படத்தோட டைரக்டர் கியோசி குரோசாவா. இந்த மூவி 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, டோக்கியோல தொடர்ச்சியா மர்மமான முறையில கொலைகள் நடக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக டிடெக்டிவான படத்தோட ஹீரோ வராரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண வர நம்ம ஹீரோக்கு எதிராக சில மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதோட ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஹீரோ கண்ணுக்கு அடிக்கடி தெரிய ஆரம்பிக்கிறா. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள்லாம் என்ன, இறுதியா அந்த கொலையெல்லாம் பண்றது யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே பரபரப்பா போலைனாலும் ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ற சீன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கலந்த ஹாரர் மூவி பார்க்கணும்னா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி சிட்டி ஆஃப் லைஸ். இந்த படத்தோட டைரக்டர் பிராட் ஃபார்மன். இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, 1997ல ஒரு மர்டரை டிடெக்டிவான படத்தோட ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ஆனா 18 வருஷம் ஆகியும் அந்த ஒரு கேஸ் க்ளோஸ் ஆகாம இன்னும் பெண்டிங்காவே இருக்குது. இப்ப 2015ல அந்த ஒரு கேஸை பத்தி எழுதுறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் அசைன் பண்றாங்க. இதுக்காக அப்ப அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இப்ப ரிட்டையர்டா இருக்கிற நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்றாரு. ஹீரோ அந்த கேஸை எப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாரு, அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படி சொல்ற விதமா இந்த படத்தை அமைச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இறுதியா அந்த கேஸ்ல என்னதான் ஆச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல லீட் ரோல்ஸ் பிளே பண்ண 2 பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதனால ஸ்கிரீன் பிளேவை அதுக்கு ஏத்த மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ பெருசா எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு ரியல் ஈவெண்ட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணா எப்படிலாம் இருக்குமோ அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்தை பாருங்க. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி ஹாண்டிங் இன் வெனிஸ். இந்த படத்தோட டைரக்டர் கென்னத் பிரானக். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான டிடெக்டிவா இருந்து இப்ப அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வெனிஸ்ல ஒரு அமைதியான லைஃபை வாழ்ந்துட்டு வராரு. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டான ஆலிவர்ங்கிற ஒரு ரைட்டர் ஹீரோவை ஒரு ஹாலோவின் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. அங்க ஆவிங்க கூட பேசுற ரெனால்ட்ஸ்ங்கிற ஒரு மீடியமும் வராங்க. ஒரு கட்டத்துல அந்த பார்ட்டியில ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கொலையை யாரு பண்ணது, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத டிடெக்டிவான ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறத படத்தோட கதை. 1969ல அகத்தா கிறிஸ்டி எழுதின ஹாலோவின் பார்ட்டிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 2022 ரிலீஸ் ஆன டெத் ஆன் தி நைல் மூவியோட சீக்வலாவும் இந்த படம் வந்திருக்கு. படத்துல ப்ரொடக்ஷன் டிசைன் டீமோட ஒர்க்லாம் ரொம்பவே எக்ஸலண்டாவே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கதைக்களத்துக்கான அட்மாஸ்பியரை படத்துல நல்லாவே கிரியேட் பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவர் டைரக்ட் பண்ண மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸும் டெத் ஆன் தி நைல் மூவியும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படமும் நிச்சயமா பிடிக்கும். ஆனா 3 படமுமே தமிழ்ல இல்ல, பட் 3மே சூப்பரான மூவி. சோ டோன்ட் மிஸ் இட். And they answered. You saw what I saw. For once in your life. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம். இந்த படத்தோட டைரக்டர் கிம் டே கியோன். இந்த மூவி 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல சைக்கோ கில்லர் ஒருத்தன் சில உண்மைகளை சொல்றேன்னு டிடெக்டிவான ஹீரோவை ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றான். பேசிட்டு இருக்கும்போதே அந்த சைக்கோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னுட்டான்னு போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஜெயில இருந்து ஒரு நாள் ஹீரோக்கு கால் பண்ணி, நான் இந்த ஒரு கொலையை மட்டும் பண்ணல, இந்த கொலையோட சேர்த்து மொத்தம் 7 கொலையை பண்ணியிருக்கேன்னு லிஸ்ட்டும் கொடுக்குறான். இவன் உண்மையாவே சொல்றானா இல்ல நம்ம கூட விளையாடுறானாங்கிற குழப்பத்திலேயே ஹீரோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு.
பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த சைக்கோ சொன்னது உண்மையா இல்லையா, அப்படி உண்மையா இருந்தாலும் ஹீரோ இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன மர்மத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறத படத்தோட கதை. 2007 பூசான்ல நடந்த தொடர்கொலைகளை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேவை எந்த ஒரு இடத்துலயுமே கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி நீட்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காவுமே பிரசென்ட் பண்ணிருக்காங்க. படத்துல ஹீரோ வில்லன் இவங்க 2 பேரோட கேரக்டரையுமே சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல்ஸை ப்ளே பண்ண கிம் யோன் சியாக்கும் ஜூஜிகுனும் ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. மெயினாக சைக்கோ கேரக்டரில் வர ஜூஜிகுன் ஒரு மிரட்டலான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. ஒரு எக்ஸலண்டான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. அதோட படம் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.